மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கல்வியில் சிறந்தது தமிழகம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை நேத்து முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தலைமையில அரசு பள்ளியில் படித்த இல்லாட்டி கஷ்டமான சூழ்நிலையில படிச்சு வந்த எப்படி மாணவர்கள் படிச்சு வெளியே வராங்க அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் டிடி, அதோட சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டவர் சிவகார்த்திகேயன். இப்ப இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துற நான் உண்மையிலேயே பாராட்டுவேன். ஏன் அப்படின்னா, பொதுவாகவே நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயங்கள், மாணவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய எந்த ஒரு விஷயமே பாராட்டுக்குரியது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது பாராட்டுதல் ஒரு பக்கம்னா, அதோட சேர்த்து நம்மள மூளைச்சலவை செய்யறது இல்லையா, அந்த வேலைக்கு அனுமதிக்க முடியாது. அது ஏன் அப்படின்னா, இந்த கருணாநிதி குடும்பம் இருக்கு இல்லையா, இப்படி ஏதாவது ஒரு எமோஷனல் கண்டென்ட் தூக்கிட்டு வந்து மக்கள் எப்பவுமே எமோஷனலா முட்டாளா இருக்காங்க, அதனால இன்னும் கொஞ்சம் முட்டாள்தனம் ஆக்குறதுக்கான முயற்சி இருக்கு இல்லையா, அதை எல்லா காலமும் இந்த குடும்பம் தெளிவா பண்ணும். அதை செய்யறதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. ஏன் நான் அப்படி காட்டமா சொல்றேன் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்ட வழிமுறைகள் ஒன்று இருக்குல்ல, அங்க வந்து கலந்து கொண்ட மாணவர்கள், பெற்றோர்கள் அவங்கள எதுவுமே சொல்லல. அவங்களுடைய வழிகள், அவங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாம் மதிக்கத்தக்கது, உண்மையிலே போற்றுதலுக்குரியது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அரசு பள்ளிகள்ல நான் படிக்கிற காலகட்டத்துல என்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பேருக்கும் ஒரு கதை உண்டு. ஏன்னா, அந்த காலகட்டத்துல அரசு பள்ளிக்கு வந்து அதுல படிச்சு, அதுல மதிய உணவு திட்டங்களை பயன்படுத்தி, அதுல முன்னேற காலகட்டத்துல அப்படி நீங்க ஒவ்வொருத்தரும் எடுத்து வச்சுக்கோங்க, கிராமப்புறங்கள்ல எல்லா பேருக்கும் ஒரு கதை இருக்கும். அதுல இருந்து 20 வருஷம் முன்னாடி போனேன்னு வச்சுக்கோங்க, எங்க அப்பா காலத்துல வச்சுக்கோங்க, அதுக்கு மேல கதை இருக்கும். எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாதிரி எமோஷனல் ஸ்டோரி உண்டு. அது எல்லாம் மதிக்கத்தக்கது, ஒரு ஓரமா வை. ஆனா அத வச்சுக்கிட்டு இவனுங்க அரசியல் லாபம் அடையறது இல்லையா, அது அனுமதிக்க முடியாது. அது என்னங்க மூளைச்சலவைன்னு ஒண்ணு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு சொல்றீங்களே. அது என்ன அப்படின்னா, முதலாவது இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்ட விஷயம், அதுக்கப்புறம் கல்வியில் சிறந்த தமிழ்னு ஒண்ணு சொல்றான் இல்லையா, அது எது சரி? எப்படியானது சரி? அடுத்து நான் வரேன். அது முதலாவது நான் ஏற்பாடு செஞ்சப்பட்ட விதம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள வரேன். இதுல முக்கியமான நபர்கள், எல்லா பேரும் விளம்பரம் கொடுத்து வச்சிருக்காங்க. முக்கியமான நபர்கள் சிவகார்த்திகேயன், அதுக்கப்புறம் வெற்றிமாறன், இயக்குனர் வெற்றிமாறன். இவங்களாம் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு சொல்றீங்க இல்லைங்க, எப்பவுமே கருணாநிதி குடும்பத்தோட புத்தி என்னவா இருக்கணும் அப்படின்னா, விளம்பரம் எப்படி தேடுறது? அப்ப சினிமாக்காரனை வச்சு தான் விளம்பரம் தேட முடியும். சினிமாக்காரனை கூட்டத்து உட்கார வச்சு ஏதாவது எமோஷனலா பேச விடுறது. அதுல இவரெல்லாம் என்ன பேசுறாரு அப்படின்னா, நான்லாம் 2 டிகிரி வச்சிருக்கேன். நடிப்புலன்னா நான் அங்கிட்டு போய் படிப்பு வச்சு பொழைச்சுப்பேன். நீ எப்ப படிச்ச? நீ படிச்ச படிப்பை பத்தி நான் ஒரு 4 கொஸ்டின் கேட்டா தெரியுமா? நீ விட்டுட்டு எங்கேயோ போயிட்ட. டிகிரி இன்ஜினியரிங் படிச்சுன்னு சொல்ற. ஒரு 12th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஷியல் கால்குலஸ், ஒரு இன்டகிரேஷன் சொன்னா தெரியுமா உனக்கு? ஏதாவது தெரியுமா? எதுவுமே கிடையாது. டிகிரி முடிச்சுட்டோம். ஆனா டிகிரி சார்ந்த எந்த பிழைப்புமே இல்லாம நம்ம ஒரு சினிமா துறைக்கு போயிட்டு அங்க வெற்றிகரமா இருந்துட்டு நம்ம என்ன சொல்றோம், டிகிரி இருக்கு, நான் வேற ஒரு வேலை பார்க்க கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதுக்குள்ள ஒரு சூசகமான வேலையெல்லாம் இருக்கு. அது சினிமா தனத்துக்குனே இருக்க ஒரு விஷயம். அதுல அப்புறம் வரேன். இந்த ஆளுங்க தான் முக்கியமான ஆளுகளா? கல்வியில் சிறந்தும் தமிழகன் பேசுறதுக்கு இந்த ஆளுங்க தான் முக்கியமான ஆளுகளா? நான் கேட்கிறேன். ஏன்னா, இவனுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜால்ரா எப்படி தட்டுறது தட்டிட்டு போயிட்டாங்க. இவன் யாருக்குமே தெரியாத ஒண்ணு சொல்றீங்க. அது என்ன அப்படின்னா, என்ன பேசியிருக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு கல்வியில் முன்னேறதுக்கு என்ன காரணம்? அடிப்படையில அந்த தூண அமைச்சவன் எவன்? உடனே காமராஜர்ட்ட போக முடியாது. நிஜமா சொல்றேன். அதுக்கு முன்னேற ஆரம்பிங்க. தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மேப் எடுங்க. இதுல நீங்க படிச்சு வெளியேறதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவா இருக்கிறது சுமார் 30,000க்கு மேற்பட்ட, இப்ப 36,000 வச்சுக்கோங்க. சோ 30,000க்கு மேற்பட்ட இந்த பிரைமரி ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஊராட்சி ஒன்றியம், ஒன்றியம் இப்படின்னு கிராமப்புறங்கள்ல ஆரம்பிச்சு கூட நீங்க பாத்தீங்கன்னா, ஊராட்சி ஒன்றியமா வடக்கு பள்ளி, தெற்கு பள்ளிடுவாங்க. இன்னும் சில இடங்கள்ல கொஞ்சம் பேரூராட்சியா இருக்கும், வடக்கு, தெற்கு, மேற்கு பள்ளிடுவாங்க. சில இடங்களில் கிராமத்தோட பேரு மணலூர் செகண்டரி ஸ்கூல், மணலூர் இடைநிலை பள்ளி இப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க அந்தந்த ஊருக்கு. இந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா, தமிழகம் முழுவதும் இந்த ஊராட்சி ஒன்றியங்கள், ஒன்றியங்கள் பிரைமரி ஸ்கூல் 8th வரைக்கும், 8வது வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை உருவாக்கணும்னு 1% கூட திமுகவுக்கு பங்கே கிடையாது. அவன் வந்ததுக்கு அப்புறம் முயற்சி எடுத்ததும் கிடையாது. இதை எல்லாம் உருவாக்குறது ஒரே ஒரு மனுஷனுடைய கனவு. அந்த மனுஷன் என்ன பண்ணா அப்படின்னா, எப்படியாவது இந்த ஊராட்சி ஒன்றியங்கள், ஒன்றியங்களை கொண்டு வந்துரும். 8வது வரைக்கும் படிக்க வச்சிருவோம். அதுக்கப்புறம் வராங்க இல்லையா, அவங்க எப்படியாவது அவருடைய விஷயங்களை முன்னேற்றட்டும். நம்ம முதல் கல்வி அப்படின்ற அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள வர வச்சிடணும் இவங்கள அப்படின்னு நினைச்சேன். பள்ளிக்கூடங்கள்ன்றது எப்படியாவது ஒரு 3 கிலோமீட்டர்லயோ 5 கிலோமீட்டருக்குள்ளேயோ குழந்தைகளுக்கு அக்சஸபிளா இருக்கும். அவங்க வந்து போறதுக்கு இருக்கணும். அதுக்கு எப்படியாவது ஒரு ஏற்பாடுகளை பண்ணிடணும், ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் ஒருத்தன் பாடுபட்டான். அவர் தான் முதலாவது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு முதலாவது கல்வித்துறை அமைச்சர். அவருடைய பேரு அவினாசிலிங்கம் செட்டியார். அவருடைய முழு பேரே அதுதான். டி.எஸ். அவினாசிலிங்கம்னு கொங்கு பகுதியில இருந்து வருவார். இந்த டி.எஸ். அவினாசிலிங்கம் இருக்கார் இல்லையா, அவரு இவர்தான். காமராஜர் நான் அடுத்து வரேன். முதலாவது இவர்தான். இந்த கட்டமைப்பு உருவாகிறதுக்கு முழு காரணகர்த்தாவே இந்த ஆள் தான். இந்த ஆளை ஒரு இடத்துல கூட இவங்க எடுத்து முன்னேற்றி வச்சதே கிடையாது. ஏன் சொல்றதே கிடையாது சொல்லுவோம். ஏன்னா இவங்க ஆரம்பத்துல இருந்து ஒண்ணு சொல்லி பழகிட்டாங்க. என்ன அப்படின்னா, நீங்களாம் படிச்சதுக்கு நாங்க தான்டா காரணம். இப்படி ஒரு கேவலமான ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பத்துல இருந்து மேற்கொண்டாங்க. அதுக்கடுத்து ஒண்ணு சொன்னானுங்க, நீங்க படிச்சு வரதுக்கான பெரியாராண்டாங்க.
இந்த கூட்டத்துல வந்து யாரு சிவகார்த்திகேயன் வச்சுன்னு சொல்ல வர்றீங்க. நம்மளா படிச்சதுக்கு என்ன காரணம்? கருணாநிதி பள்ளிக்கூடத்துக்கு போல, அதனால நீங்களா பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க. என்னடா வசனம் பேசுறீங்க? அவருக்கு பள்ளிக்கூடத்துக்கு என்ன சம்பந்தம்? அடுத்து வரேன்டா. இப்ப சொல்றேன். இந்த அவினாசி லிங்கம் இருக்கா இல்லையா? இந்த அவினாசி லிங்கம் செட்டியார் இருக்கா இல்லையா? இவரு ஒரு செல்வ செழிப்பான ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தாலும் இந்த ஆள் யாரும் உங்களுக்கு தெரியும். ஒரு செல்வ செழிப்பான ஒரு வியாபார குடும்பத்துல பிறந்த ஆளு. ஆனா கல்யாணம் ஏதும் பண்ணாம விவேகானந்தோட ஃபாலோவரா இருந்து பின்னாடி ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா அப்படின்ற ஒரு பெரிய கல்வி கூடத்தை உருவாக்குறாரு. அதுல ஏகப்பட்ட முக்கியமாக பெண்கள் உள்ள கொண்டு வந்திருக்கு இல்லையா? அதுல மிக முக்கியமான பங்கு. இதெல்லாம் அவர் பண்ணன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி 4 தடவை சிறைக்கு போயிருக்காரு. திரும்ப சொல்றேன் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். ஒத்துழையாமை இயக்கமா ஹரிஜன் மூவ்மெண்ட் சொல்லி காந்தி நடத்துவார். அதுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே அதிக தொகை கொடுத்து இந்த ஆள் தான் சொத்தை வித்து கொடுப்பாங்க. எனவே இவர் எல்லா வகையிலுமே நாட்டுக்கு பாடுபட்ட மனுஷன். ஆனா இந்த ஆளை ஒரு இடத்துல கொண்டு வர மாட்டாங்க. இவர் தான் இவரோட கனவா தான் கொண்டு வருவாப்புல. எப்படியாவது ஊராட்சி ஒன்றியத்துல கொண்டு வந்து சேர்த்து சொல்லிட்டு எங்கெங்க முடியுமோ அங்க சின்ன சின்ன இடங்கள்ல இடத்த வாங்கி அதெல்லாம் வடக்கு பள்ளி தெற்கு பள்ளி அந்த ஊர் பேர்ல வச்சிருவாரு. இதுதான் அடிப்படையில் கட்டமைப்பு உருவாக்கணும். முதல் காரணம் நாம படிக்கிறதுக்கான ஆர்வம் உருவாருது. 2வது காரணம் நம்ம மக்களுக்கே நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு நம்மளோட தாத்தா பாட்டைக்கே எப்படியா பிள்ளைகளை கடனை வாங்க படிக்க வச்சோம் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு. இது எதுக்கும் திமுக காரங்க கிடையாது. சரியா? இன்னைக்கு வந்து சொல்றாங்க பாரு கருணாநிதி படிக்கல அதனால நீங்க தான் படிச்சீங்க. இந்த வசனம் மண்ணாங்கட்டிலும் தேவையில்லை. இந்த நபர் தான் தமிழ் மீடியத்தை கொண்டு வருது. அது வரைக்கும் தமிழ் மீடியமே கிடையாது. இந்த நபர் தான் திருக்குறள் உள்ள கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் திருக்குறள் வச்ச அரசியல் நடந்திருக்கு. கல்விக்குள்ள திருக்குறள் கொண்டு வந்து இந்த நபர் தான் தமிழக வளர்ச்சி கழகம் உருவாக்குனாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் 2 டஜன் விஷயத்தை பேச முடியும். உட்கார்ந்து பேசினா 2 நாள் பேசலாம். டி.எஸ். அவினாசி லிங்கம் செட்டியாரை பத்தி. ஆனா ஒரு நாள் ஒரு இடத்துல இவங்க அவரை பத்தி பேசுனதே கிடையாது. அதுக்கு காரணம் 2. ஒண்ணு இவன் அடுத்த வகுப்புகள்லாம் திருடுறது. இன்னொன்னு இந்த மனுஷங்களுக்கு இருக்கிற இயற்கையான குணம். ஒரு இடத்துல ஜீவானந்தம் சொல்லுவாரு, உங்களுக்கு டாக்டர் பட்டம் அந்த பட்டம் இந்த பட்டம் இதெல்லாம் ஏன் இப்படி போட்டுக்கிறது? எனக்கு நான் மனுஷனா சொல்லிக்கிறதே பெருமை. இதுக்கு முன்னாடி பின்னாடி அது டிகிரி ஆகட்டும் இல்லாட்டி முன்னாடி டாக்டர் பட்டம் ஆகட்டும் இதெல்லாம் போட்டுக்கிறது இல்லையா? அதை விட எனக்கு ரொம்ப முக்கியம் நான் என்னவா களத்துல நிக்கிறேன்றது. அதனால தன்னுடைய தற்பெருமை இருக்கு இல்லையா அதை கொண்டு போய் சேர்க்காத மனுஷங்க, அதை எழுதாத மனுஷங்க, அதுக்கு விரும்பாத மனுஷங்க. அதை ஃபுல்லா இவங்க விரும்பல. அப்ப அதனால நம்ம திருடிடுவோம் கருணாநிதி குடும்பம். இது ஒரு புத்தியாடா? நான் கேட்கிறேன். உண்மையை பேசு. கல்வி சிறந்ததா கொடுக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு உண்மையை பேசணும். தப்போ ரைட்டோ உண்மையா இருக்கு. அந்த உண்மை திமுக கிடையவே கிடையாது. இதற்கடுத்து காமராஜர் வர்றாரு. கல்வி எல்லாரும் கிடைக்கிற மாதிரி அக்சசபிளா ஒரு நெட்வொர்க் உருவாக்குற வகையில அவினாசி லிங்கம் செட்டியார் பெரியார்னா எல்லாத்தையும் உள்ள வர வைக்கிறதுக்கு என்ன புத்திசாலித்தனம்? போடு மதிய உணவு திட்டத்தை. மதிய உணவு திட்டத்தை போட்டார்ல உள்ள வந்தானுங்க சமைச்சிடானாங்க. என்ன கேளுங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாவற்று குழந்தைய ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சு. இந்த எண்ணம் இருக்கு பாருங்க, இந்த புத்திசாலித்தனம் வேணும். அது காமராஜர். இது 2 தூணா இருந்து நம்மளுடைய கல்வி கட்டமைப்பை உருவாக்குச்சு. இவங்க வந்தானுங்க கல்வி சரிஞ்சிச்சு. அது எப்படி நான் சொல்லுங்க. ஏன்னா திமுக வந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்படி சொல்லுங்க. இப்ப கல்வியில் சிறந்த தமிழகம் இவங்கெல்லாம் பேசாம ஒரு கல்வியாளர் பேசினா என்ன பேசியிருப்பாரு? அதை சொல்லி சொல்றேன். இவங்க எப்படி நடத்தினாங்க? முதலாவது கல்வி எல்லாரும் கிடைக்கிற மாதிரியான சூழல் இருக்கா? இதை உருவாக்கணும். நான் இப்பதான் சொன்னேன். ரைட்டா? கல்வி எல்லாரும் கிடைச்சிருச்சு வச்சுக்கோங்க. அது தரமா இருக்கா? 2வது. அதுக்கப்புறம் அந்த கல்வியை கற்பிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க டீச்சர்ஸ் அவங்க தரமா இருக்காங்க. இதுக்கான செலவினங்களை அரசு எப்படியா திட்டமிடுது? இதுதான் நாளா பிரிக்க முடியும் கல்வியாளர். இதுல முதலாவது செஞ்சது அவினாசி லிங்கம் செட்டியார் அவர்கள். அதுக்கப்புறம் காமராஜர் செஞ்சுட்டாங்க. எல்லாரும் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல், எல்லாத்தையும் உள்ள வரைக்கிற சூழல் வந்துருச்சு. மக்களுக்கு விருப்பம் வந்துருச்சு. அப்ப தரமான கல்வி கொடுக்க வேண்டிய இடம் யார்கிட்ட இருக்கு? இவகிட்ட இருக்க. இந்த கருணாநிதி ஒன்னேன்னு சொல்றேன், அதுல தெரிஞ்சுக்கீங்க. இந்த கருணாநிதி 2009 சமச்சீர் கல்வின்னு ஒண்ணு கொண்டு. சமச்சீர் கல்வியில படிச்ச எல்லா பேருமே பெரும் கூமுட்டையா மாத்துறாங்க. 4 வருஷத்துல கூட்டல் கழித்தல தெரியாமலே 6-7 வயசு ஆயிடும். இது எல்லா பெற்றோர்களும் புலம்பி தள்ளினாங்க. நீங்க தமிழ்நாட்டுல 2009 2வது 3வது நாளா படிச்சிருப்பாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் இவங்க எல்லாரும் அதுவும் முக்கியமா அரசு பள்ளியில் படிச்சாங்களே அது சம்பந்தப்பட்ட நபர்களை கேளுங்க. உருப்படாத கல்வினா அதாவது ஊரே காடு துப்புற காலகட்டம். சமச்சீர் கல்வி ஒண்ணுதான். அவ்வளவு ஒரு குப்பை கல்வியை நான் பார்க்கவே முடியாது. சரி, அதற்கு முன்னாடி அவரு தரமான கல்வியை கொண்டு வர முயற்சி பண்ணாரா? அவர் பண்ணாரு. என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாருன்னா இங்க இருக்க கற்பிப்பாளர்கள் அதாவது டீச்சர்ஸ் இருக்காங்களே இவங்க எல்லாம் நல்ல திறம்பட உருவாக்கி எல்லா மாணவரும் தயார் பண்றதுக்கு சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்புக்கு இவங்க வராங்க. ஏன்னா கல்வி கட்டமைப்பு கொடுக்கறதுக்கான வேலைகளை அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க. அடுத்து வர தலைமுறையில இவங்க அதை பண்ணிக்கணும். ஆனா கருணாநிதி என்ன பண்ணாருன்னா தமிழ்நாடு ஒரு 1.5 லட்சம் டீச்சர் இருக்காங்க. இது எப்படி ஓட்டா மாத்தணும்? எல்லா பேருக்கும் போட்டு விடுங்க, சம்பளத்தை ஏத்தி விடு. அதோட சேர்த்து அவங்க எல்லாம் ஓட்டு வங்கியாக மாத்திட்டாரு. நீங்க நம்புங்க, நான் படிக்கிற காலகட்டத்தில் ஒரு பிடி வாத்தியார் இருப்பான். ஏன் எங்க ஊர்ல மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. எப்படிதான்
வந்து வேலை என்னன்னா இல்ல பால வச்சுட்டு கருணாநிதி எவ்வளவு வல்லவள் தெரியுமா, ஜெயலலிதா எவ்வளவு மோசம் தெரியுமா, திமுக எவ்வளவு நல்ல கட்சி தெரியுமா, இது பேசுற இருப்பாங்க. பிரச்சாரமே ஓடும். கல்வி கூடங்கள்ல அரசியல் முழுசா நுழையறதுக்கு முழு காரணகர்த்தா கருணாநிதி. அதோட சேர்த்து ஊழல், இலவசமா கொடுக்குற செருப்புல ஆரம்பிச்சு அது முக்காவாசி கிடைக்காது. 5 பாடம் நூல் வச்சுக்க 2 கொடுப்பாங்க, முதல் திருடிடுவாங்க. இந்த போட்டு மதிய உணவு திட்டத்துக்கு வரக்கூடிய முட்டை முக்காவாசி காணாம போயிடும். அதுல பாதி அழுகுனது அதுவும் காணாம போயிடும். இந்த போட்டு துவரம் பருப்பு அரிசி அதுல பாதி திருடிட்டு போயிடுவாங்க. அதோட தரம் மோசம். இந்த லெவல்ல தான் ராஜா 2015-16 வரைக்குமே இருந்துச்சு. இப்பதான் ஓரளவுக்கு மத்திய அரசு கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திருந்தினாங்க. அது வரைக்கும் திருடிக்கிட்டு இருந்தாங்க இந்த கல்வித்துறையை வச்சு. ஒரு போட்டு கற்பிப்பாளர் டீச்சர்ஸை ஓட்டு வங்கியா மாத்தி அரசியலுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, இன்னொரு பக்கத்து அதை திருடுறதுக்கான இடமா மாத்தினாங்க. சுமார் 40,000 கோடி புறங்கக்கூடிய அந்த கல்வித்துறையில அது எப்படி திருடுறது கூட்டம் போட்டு இதுதான் ஆரம்பிச்சாங்க. அப்ப கல்வியாளர்களா இருந்த நேர்மையான மனிதர்களா இருந்த இந்த நபர்களுடைய நோக்கம் என்ன, அதுக்கு அடுத்து வந்த நபருடைய கடமை என்ன, இது ரெண்டும் பிரிங்கி பார்ப்போம். அதுலயே தெரிஞ்சிடும் இவங்க யாருன்னு. அதை பத்தி பேசுவானா இவங்க, ஏன்னா இவங்க சினிமா கூட்டம். சினிமா கூட்டத்துக்கு என்ன தேவை, காசு. காசுக்கு எதையும் வாயில பேசுவோம். இதே சிவகார்த்திகேயன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், எல்லா பேரும் படிச்சுட்டு விவசாயம் பண்ணுங்க அவனு பேசினான். எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு நான் சாத்து சாத்துன்னு எல்லாம் படிச்சு நீ விவசாயம் பண்ண, நீ என்ன பண்ற. இறுதியாக அரசின் செலவினம் ஒரு 50,000 கோடி ஒதுக்குறோம். அப்ப 50,000 கோடி ஒதுக்குறோம்னு வச்சுக்கோங்க, பிள்ளைகளுக்கு அந்த கட்டமைப்பு, அந்த கட்டடத்துக்கான அமைப்பு, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீ வந்ததுக்கு மாத்தினதே கிடையாது. 2 பெஞ்ச் எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டா பெருசுன்னு வச்சுக்கோங்க. அது உள்ளூர்ல யாராவது பெரிய மனுஷன் வாங்கி போட்டாதான் உண்டு. இவங்க வாங்கி போட்டா அதிசயம். இவங்க பண்ண வேலை அப்படின்னா இன்னைக்கு நீங்க எடுத்துக்கோங்க, ஒட்டுமொத்தமா தமிழகத்தினுடைய அரசு பள்ளி கல்விக்காக செலவாகக்கூடிய தொகையில 89-94% அரசாங்க ஊழியர்களுக்கு முக்கியமா டீச்சர்ஸ்க்கு சம்பளமா போட்டுருக்காங்க. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். இந்த நிலைமையை யார் உருவாக்கணும் அப்படின்னா கருணாநிதி தான். சாட்சாத் வேற யாரும் கிடையாது. ஏன் தனக்கு ஓட்டு வங்கி வேணும். சரி, கல்விக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டங்களை மாத்தினீங்களாடா, பாடத்திட்டம் இவர் வந்தா வச்சுக்கவே அது உள்ள என்ன வைப்பாரு, பெரியார் என்னென்ன சாதனை பண்ணார், அந்த ஆள் எந்த சாதனையும் பண்ணல. பெரியார் என்னென்ன சாதனை பண்ணார், ஈவே ராமசாமிக்கு எப்படி யுனெஸ்கோ அவார்டு கொடுத்துச்சு, பொய், வாய் நிறைய பொய்ய ஃபுல்லா எழுதி வச்சு ஊரை ஏமாத்துறது. வைக்கம் வீரர் பெரியார் நம்ம எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல மட்டும்தான் வைக்கம் வீரர் பெரியார் நம்ம படிப்போம். இது மூலச்செலவு செய்யற வேலை இல்லையா? நீ நல்ல கல்வி கொடுக்கணும்னு நினைச்சா செய்வியா, நான் கேட்கிறேன். அப்ப கல்வி கூடங்கள்ல டீச்சரையே அப்படி மாத்தி பாடத்திட்டத்தையும் தனக்கான தேவையான விஷயத்த உள்ள திணிக்கிறானா, இவன் தான் கல்வியை கெடுத்தவன். இது கல்வியில் சிறந்தன்னு சொல்லாது. அவ மக்களுக்கு படிக்கிற ஆர்வம் இயற்கையா இருந்ததுனாலதான் மக்கள் எல்லாம் படிச்சான். ஆனா படிக்க வந்தவனை கெடுத்தவன் நீ. எனவே பதிவோட இறுதியாக இப்படியா பிரிச்சுட்டோம். ஆனா இந்த இடத்துல இதெல்லாம் விட்டுருங்க. மாணவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது, இளைஞர்கள் எல்லா பேருக்குமே. அது என்ன அப்படின்னா, இந்த எமோஷனல் ஸ்டோரியில அதெல்லாம் ஒரு ஓரம் வைங்க. இது மாதிரி 1000 எமோஷனல் ஸ்டோரி வச்சு நம்மளும் பண்ண முடியும். ஆனா இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. கல்வி ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் இருக்குல்ல, அது எக்ஸாமினேஷன் சிஸ்டமா இருக்க முடியாது. இங்க இருக்கிறது மக்கப் பண்ணி வாமிட் பண்ண அவன் தான் நம்பர் 1. இந்த சிஸ்டம் ஏறக்குறைய பெரும்பாலான நாடுகள் ரொம்ப வழக்கொழிஞ்ச ஒரு விஷயம். இதுல மாணவருடைய திறனை முழுமையா வெளியே கொண்டு வர முடியாது. மார்க் பெர்சன்டேஜஸ், ஒருத்தருடைய மதிப்பெண்ணுடைய சதவீதம் மட்டுமே அவங்களுடைய அறிவுத்திறனை காட்டுவது அல்ல. இது எல்லா கல்வியாளரும் ஏத்துக்கிறாங்க. அப்ப என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து படிச்சுட்டு வெளியே வர 90% பேர் அந்த டிகிரிக்கு சம்பந்தம்னா வேலையை தான் பார்ப்பாங்க. அதுல பெரிய ஈடுபாடு இருக்காது. இது எல்லா கல்விக்கும் பொருந்தும். அப்ப டிகிரி முக்கியம் இல்ல ராஜா, அந்த டிகிரில என்ன குவாலிட்டி கிடைச்சு அதான் முக்கியம். 4 வருஷம் சும்மா ஐடி கார்டை போட்டு தினமும் இன்சர்ட் பண்ணி போயிட்டு வந்தா இன்ஜினியர் ஆயிரம் முடிக்கிற ஒரு நிலைமை உருவாக்குறாங்க பாருங்க, அதுதான் கேவலம். இங்க வந்தார வச்சுக்கோங்க, ஐன்ஸ்டைன் இன்ஜினியர் ஆக முடியாது, அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா குவாலிட்டி கெடுத்துட்டாங்க. ஒரு கட்டத்துல கல்வி கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அவங்க சரியா பண்ணாங்க. கல்வியை சரியா கொடுக்க வேண்டிய இடத்துல இவங்க நமக்கு துரோகம் தான் பண்ணாங்க. எனவே கடைசியா நான் சொல்ல வேண்டிய விஷயம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கல்வின்னு ஒன்று, எஜுகேஷன் சிஸ்டம் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிற காரணம் ஒரு போர்டு அவினாசி லிங்கம் செட்டியார் அவர்கள், இன்னொருத்தர் காமராஜ். இது 2 பேரும் யாருமே நம்பாது. 3வது நம்மளுடைய பெற்றோர். பெற்றோருக்கு இருந்த ஒரு நியாயமான கடமை, கடனை கூட நான் வாங்கியாவது பிள்ளைகளை படிக்க வச்சு. இந்த எண்ணம், இந்த 3 தான் நம்மள இவ்வளவு தூரத்துக்கு வந்துச்சு. ஆனா நமக்கு நல்ல கல்வி கொடுத்தாங்கன்னா ஏமாத்தணும். இப்ப நான் கடைசியா இதுல இருந்து என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த சிவகார்த்திகேயன் சொல்றான், இந்த வெற்றிமாறன் சொல்றேன், இதெல்லாம் நம்பாதீங்க. நான் இப்பவும் சொல்றேன், வாழ்வின் மிக சிறந்த தத்துவம் எதுவா இருக்க முடியும் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிகிரி சர்டிபிகேட் குப்பையில போட்டா பொழைச்சுக்க முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையும், எதையும் தாண்டி வாழ்ற ஒரு திறன் இருக்கு இல்லையா, எந்த சூழலையும் நான் போராடி முன்னுக்கு வருவேன் ஒரு திறன் இருக்கு பாருங்க, அந்த நம்பிக்கை உள்ள இருக்கும். எப்பவுமே டிகிரி சர்டிபிகேட் வச்சே நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படி என்ன வந்து வச்சுக்கவே, அதுக்கேற்றாலும் வேலை தரும் நினைச்சு வச்சுக்கவே, அதுக்கான கல்வி அவங்க கொடுக்கல, அதுக்கான தரம் நமக்கு கிடைக்கல. சோ நம்ம அதை ஒரு ஓரமா வச்சுது, அதெல்லாம் டிகிரி குவாலிபிகேஷன் ஓகே. ஆனா எதையும் தாண்டி பிழைச்சு வாழ்ற ஒரு திறன் இருக்கு இல்லையா,
அதுதான் மிக முக்கியமானது. இந்த திறன் இருக்கு இல்லையா, இந்த திறன்ல தான் இந்த மேடையில இருந்த எல்லா பேரும் பேசுறீங்களா. ஆனா அந்த உண்மையை மறைக்கிறேன். நீங்க கல்வி நிச்சயம் முக்கியமானது. அதனால முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த டிகிரி சர்டிபிகேட் மட்டுமே வாழ்க்கையை முன்னேற்றி நம்பாது. நீ எதையும் பிழைச்சு வாழணும் ஒரு திறன் உள்ள இருக்கு இல்லையா, எந்த சூழ்நிலையும் நான் பிழைச்சு வாழுவேன் அப்படின்னு ஒரு விடாப்பிடியான ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது மட்டுமே உன்னை முன்னேற்றும். என்ன அதுல அடுத்தவனை அழிக்கக்கூடாது. கருணாநிதி மாதிரி.